பார்த்து பொடி மீனை வருது. அந்த மீன் எடுத்து போய் பேத்தாதானே பக்கத்து காட்டுறான். அவனை பேர லாங்க பிடிச்சி காமிச்சிருக்கேன். மீன் பிடிக்கலாம் எப்படி பிடிக்கல எங்க காட்டு பக்கத்துல அங்கே பொண்ணு ஆம்பளை பையன் தான் பக்கத்துல பயப்படாம பெரிய பெரிய சரியா பிடிச்சிங்க. அதாவது விலை மீனா பிடிச்சி இவனை போய் செல்ல போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி சொன்னேன். அதோட சின்ன மீனை இவனை காட்டுறேன் என்னென்ன மீன்லாம் பிடிச்சிருந்து காட்டுறேன். காலைல கனவாக்கி தோண்டி விடுந்தப்ப மீன் கிடச்சிச்சு. அதோட டக்குன்னு பார்த்தா இறைய மாற்றி மீனுக்கு போட்டோம். ஒரு 200 கிலோ இருக்கும் போல மீன். உங்களுக்கு காட்டுற எவ்வளோ மீன் கிடக்குன்னு தெரியல. இப்போ நான் செல்ல கையில் வாங்கிட்டு எவ்வளோ மீன் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? பார்த்துக்க மீனை சிக்கா. இந்த பாருங்க நம்ம பிடிச்ச மீனில் பாருங்க எப்படி இருக்குன்னு. உயிரை கிடக்கானா சிலகுட்டி சீதவியில் பார்த்தீங்களாங்க. இவ்வளவு காலையில் ஒரு 2 மணி நேரத்தில் பிடிச்சதா. இன்னும் உங்களுக்கு மீன் கிடக்க காட்டு. அவர் மீன் பிடிச்சிருக்கே அவருக்கு பிராணில் அரபாசி வேலை பிடிச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே விலை மீன் தான். இங்கே சேரின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. எல்லா வேலை மீன் தூணி பார்த்துக்கோண்ணா. அடே இங்கே பிராணில் மட்டுமே அரபாசி பிடிச்சிட்டாப்புல. நான் பிடிச்சது அந்த கடை பாருங்க. அதுக்குள்ளே நம்ம பிடிச்சது அதில் வந்து காட்டுறேன். இன்னும் மீன் தட்டுனேன் அழகு தட்டுனேன். கயிறு வச்சிருக்கீங்களா தூக்கி ஒரு உதவு வருங்க. தூண்டி கையில் அடிச்சிடலாம். எப்படி அழகு தட்டின பார்த்தீங்களா தூண்டிய பிராணி நட்பில் எப்படியோ அந்த அந்த இது என்னன்னா ஒரு 700 காசு. அதாவது நம்ம ஊர் பைசாவுக்கு ஒரு 140 ரூபா அந்த மாதிரி விலை போகும் 1 கிலோ. இந்த மாதிரி சேரியெல்லாம் அதாவது விலை மீன். தலைவர் மடக்கணும் சரி பற்றியில் எப்படி இருக்கா மத்தியில் அப்படி நான் போய் காட்டுறேன். எவ்வளோ மீன் பிடிச்சி காட்டுறேன். இதில் கிடக்க போல நான் பிடிச்ச மீன் இந்த கிடக்கா. இதில் இந்த பக்கம் நாங்கள் பிடிச்ச மீன். அவங்க அவர் பிடிச்ச மீன்லாம் நிறைய கிடக்கு. அந்த பக்கம் காட்டுறவங்களுக்கு என்னென்ன வகையான மீன் பாருங்க. சரி இது நாங்கள் என்னமோ ஒட்டகம் சொல்லுவோம். அந்த மீன் இந்த இது ஒட்டகம் சொல்லுவோம். அதாவது விலை மீன் என்னென்ன வகை இருக்காருங்க. ஒன்று வெள்ளடியும் தெரியுது. ஒன்று கொஞ்சம் நம்ம ஊர் சரி. அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்க்குற நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன சரி கிடக்கு நம்மகிட்ட எந்தெந்த மீன் வந்திருக்குன்னு சொல்லி. அதுவும் இங்கே நம்ம ஓமோவில் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்னென்ன பேருன்னு சொல்லியிருக்கப்பா. இங்கே உள்ள பேரை தெளிவாக சொல்லிடுங்க. இங்கே அது மட்டுமா அந்த பார்த்துக்குங்க. கடவுரால் பார்த்தீங்களா கடவுரால் பார்த்து இவன் தான் வந்தான். இந்த கடவுரால் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே டைப்பாக வந்திருக்கா. எவ்வளோ கிடக்காமல் இருக்கு மீன். அப்படிப்பா பக்கமாக வந்து காட்டுறேன். 4 பேர் விட்டாங்க 5 பேர் விட்டோம். கொஞ்ச நேரம் தான் 2 மணி நேரம் கூட இருக்காது. இதான் நீங்கள் நம்ம பிடிச்ச கனவை பார்த்துங்க. மீன்களில் பார்த்தீங்களா 5 கிலோவில் இருந்து 1/2 கிலோ வரைக்கும் எல்லா மீனும் கிடக்கு. கடவுரால் தூக்கி காட்டுறவங்களுக்கு சார் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கடவுரால் இது சேரி எல்லாமே. இதில் லேனா பாறை இதுக்கு இடையில லேனா பாறை ஒன்று கிடக்கு. கடவுரால் பாருங்க தெரியுதா. டக்குன்னு ஒரு மீன் துடிச்சு கிளப்புங்கப்பா. பிள்ளைகள் காட்டும். நீங்கள் பிடிச்சிங்களா தூண்டில் வந்து இருக்கா கிளப்பிட்டீங்களா வந்துட்டா இருக்கு கிளப்பி. என்ன மீன் உள்ள போட்டியா தூக்குங்க. எங்க தள்ள எடுக்கா காட்டு. அண்ணன் இப்போ ஒரு மீன் முடிச்சுக்காப்ல அதிரி போயிடாம தலைவரே நட்ட. அஜிச்சோ வருது இருக்கு. ஆடாம சேவரம் சில முழுகிட்டான். தூண்டியை முழுகிட்டான் பாரு. எவ்வளோ மீன் பார்த்தீங்களா. நம்ம ஊராக இருந்தாட்டி பணத்தில் குளிச்சிருவோம். நம்ம ஊரில் ஒரு கிலோ 400 ரூபா 350 ரூபா இந்த மாதிரி ரேட்டுக்கு போகும். 450 500 கூட இந்த மீனெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே வந்து 1 கிலோ 200 ரூபாய்க்கு உள்ளதாங்க போகுது. என்ன கொடுமை. இதே நம்ம ஊராக இருந்தால் பணத்தில் படுத்துட்டோம். நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கிங்க. ஒரு 250 கிலோ மீன் 300 கிலோ மீன் பாலா. அந்த கடவுளை தூக்கி 2 ஸ்டில் விட்றா. யாருக்கு வருது மீன். என்ன மீன் வருது எனக்கு என்னமா. நீங்கள் கிளப்புறது கல்லோ மாறோ அப்படிதான் தெரியுது. மாலா இருக்கு கல்லா இருக்கு. ஏன்னா எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுறதுல கொஞ்சம் வீக்கு. ஆடாமல் அசையாமல் எந்த மீனும் வராதுங்க. சப்போஸ் கலவாக வந்தாலும் லேசாக இருந்தால் உழுப்பு உழுப்பிட்டு தான் அப்புறம் மெதுவாக வரும். என்னத்தை கிளப்புறாப்லையும் பார்ப்போம். கிளப்புங்க இல்லைங்க
அசைதான் ஆடுதா? ஆட வந்து இல்ல அப்போ கண்டிப்பாக மீன் இல்லை தலைவர், அதுக்கு கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். கல்லுன்னு தான் சொல்றேன்னு. இழுங்க, கல்லுனா இழுங்க. அத்தா திருப்பதி என்னென்னு இழுத்து பார்ப்போம், செக் பண்ணி பார்க்கணும்ல. அது என்னது, கல்லா என்ன மாலா கல்லா? தலைவரே பெருசாக என்னமோ தெரியுது. அடே போலா, அது என்னமோ வித்தியாசம் இல்லைன்னு தெரியுதுடா. அடி திருக்க மாதிரி தெரியுதுடா. அப்படியே காய்த்த கையில் வர அவளா, ஒரு காய்த்த கையில் வர என்னன்னு பார்த்துருவோம். காய்த்த கையிட என்ன மீன் தெரியல. நீங்கள் மெது வாங்கினே, அது பெருசாக விளையாடி திருக்கையா பெரிய மீன் தெரியல. சீரியஸா ஓடியா கைத்த கையோட கை அறுவிட்டுறாம க்ளவுஸ் போட்டிருக்கியா? வாங்க என்னன்னு பார்ப்போம், என்ன பார்ப்போம். வாங்க கவனம் அத்துறாத, அது என்னன்னு கண்டிப்பாக பார்த்தே ஆகலாம். வாங்க. திருக்க மாதிரி வெள்ளையும் தெரிஞ்சு பெருசாக தெரிஞ்சு, ஆனால் திருக்க மாதிரியும் தெரியல எனக்கு. தூரத்துல இருந்து பார்த்தேன். கிளப்பி பாரு என்ன மீன் தெரிஞ்சு போட. நான் பார்த்ததுக்கு அது திருக்க மாதிரி தெரியலங்க, பெரிய மீன் மாதிரி தாங்க தெரிஞ்சு. ஆனால் மெதுவாக வந்துச்சுங்க. என்ன மீன் தெரியல. எங்கே துணி கட்டுங்க, வளைஞ்சிட்டா தண்டியே தட்டிச்சா? தூண்டி வளைய இல்லை, தூண்டி தட்டி போச்சுங்க. அட கன்றாஜ், அது என்னன்னு கூட பார்க்க முடியாமல் போச்சு. உங்களை மாதிரி எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. என்ன மீன் தெரியல, பெருசாக தெரிஞ்சு. மீன் பெருசா வடை போச்சுங்க. ஷோ திருக்க மாதிரி தெரியல, திருக்கேடு மீன் மாதிரி தெரிஞ்சு. வாழை வரைக்கும் பண்டை பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. திருக்கையை கூட ஒரு அமுக்கு பெரிய அமுக்கு என்னமே தெரியாமல் போச்சுப்பா. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்க்கணும். நம்ம கனவா பிடிக்கிறது எப்படி, குட்டு பிடிக்கிறது எப்படி, இந்த மாதிரி மீன்கள். அதாவது நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில பேர் வந்து மீன்களை மட்டுமே தீ போடுவாங்க, ஒரு சில பேர் கனவா பற்றி போடுவாங்க. நமக்கு கனவா மீன் இப்படி அனைத்துமே கிடைக்கும். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. ஓகே பாய்.